Hello students, இந்த வீடியோல 8th standard Civics Unit 6 Defense and Foreign Policy பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ல நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் எப்படி இருக்கு, தென் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அவர் நெய்பரிங் கண்ட்ரீஸோட எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பற்றி. தென் பேராமிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட ஃபாரின் பாலிசின்னு என்ன, அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி அதர் நேஷன்ஸ் இல்லையா, நம்மளோட உறவு அண்டை மாநிலத்திலையோ இல்லைன்னா வெளிநாடுகள்லையோ எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபாரின் பாலிசினாலே அதுதான், அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி அதர் நேஷன், வி யூஸ் டு டேர்ம் இட் ஆஸ் ஃபாரின் பாலிசி. தென் இந்தியாஸ் ரிலேஷன் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ், நம்மளோட ரிலேஷன் நம்மளோட நெய்பரிங் நம்ம சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளுடன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் நம்மளோட 3 டிஃபென்ஸ் விங் இருக்கு இல்லையா, ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், இதோட லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆர்மியில் இருக்கிற ஹையஸ்ட் போஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் ஆர்மியோட இது வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் போஸ்ட் வந்து ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேவல் ஃபோர்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் போஸ்ட் வந்து அட்மிரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவியோட சீஃப். இவங்க 3 பேர் தலைமையில தான் அந்த மொத்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீட் ஃபார் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏன் ஒரு நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் சைட்லையாக இருக்கட்டும், சோஷியல் சைட்லையாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், முன்னேறணும் அப்படின்னா நம்மளோட பார்டரில் என்ன இருக்கணும், பீஸ் இருக்கணும் இல்லையா, அமைதியான முறையில் நம்மளோட நாடு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஸோ அதுக்கு நமக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, நம்மளோட பிரசிடென்ட், அவங்க தான் நம்மளோட டிஃபென்ஸ் சர்வீஸ் சிஸ்டமோட ஹெட்டாக இருக்காங்க. ஸோ முப்படைகளின், அதாவது நம்மளோட கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான். ஸோ அவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி, அவர் தான் நம்மளோட முப்படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் 3 டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரசிடென்ட் தான். சரி, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ், என்ன மாதிரியான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, we can divide the security force in India into 3 categories. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வரலாம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். என்னெல்லாம் இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இதை ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அது எவ்வளோ எவ்வளோ டிவிஷன் அதில் இருக்குது, தென் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அதில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத, தென் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அதில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் 3 டிவைடாக இருக்குன்னு பார்த்தோம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், CAPF அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இதை வந்து 4 டிவைட் பண்ணுறோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டு. இப்போ இதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டு. இதையும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்கலாம். இதுல வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டு அப்படின்னு எழுதணும். ஸோ அடுத்தது பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல இருக்கிற 2 டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் AR அண்ட் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் SFF. இது 2 பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஸோ இந்தியன் ஆர்மியில் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்
அண்ட் தென் இந்தியன் கோஸ்டல் கார்டு அப்படின்னு பார்த்தோம், அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில். அடுத்தது பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் அசாம் ரைஃபிள் அண்ட் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ். இது ரெண்டும் இதுக்கு கீழே வரும். ஸோ தேர்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 டிவிஷன் இருக்கு. இந்த 7 டிவிஷனை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தேர்டாக இருக்கிறது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இதில் வந்து நம்ம 5 போலீஸ் ஃபோர்ஸஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று சிஆர்பிஎஃப், ரெண்டாவது ஐடிபிபி, மூணாவது பிஎஸ்எஃப், நாலாவது சிஐஎஸ்எஃப், அஞ்சாவது எஸ்எஸ்பி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் மொத்தம் 7 இருக்கு. பட் நம்ம வந்து இந்த 5 பேரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன் இந்தியாவை நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு டிவைட் பண்ணோம். இப்போ இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டு. அண்ட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸை 2ஆக டிவைட் பண்ணுறோம். அசாம் ரைஃபிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல மொத்தம் 7 இருக்கு. ஆனால் இந்த 5 தான் நம்ம டீட்டெயிலாக இந்த லெசன்ல பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சிஆர்பிஎஃப், இன்னொன்று வந்து ஐடிபிபி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்டர் சர்வீஸ் ஃபோர்ஸ் அதாவது பிஎஸ்எஃப், அடுத்தது எஸ்எஸ்பி, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சிஐஎஸ்எஃப். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றத்தை பற்றி, ஆர்மி பற்றி, நேவி பற்றி, ஏர்ஃபோர்ஸ் பற்றி, இந்தியன் கோஸ்டல் கார்டு பற்றி அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஸோ நேஷ்னல் வார் மெமோரியல் இது வந்து உங்களுக்கு என்என்எம்எஸ் எக்ஸாம் கேட்பாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நேஷ்னல் வார் மெமோரியல் is a monument built by the government of India to honor the Indian armed forces. அதாவது இதுதான் அந்த மெமோரியலோட ஏரியா. இந்த நடுவில் இருக்கிற அந்த இது பார்த்தீங்களா, அதோட க்ளோஸ்அப் வியூ தான் இது. ஸோ இந்த மான்யூமெண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டர் டு ஹானர் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸில் இறந்தவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இது. ஸோ த மெமோரியல் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 40 acres of land and is built around the existing Chatri, that is Canopy, near India Gate, New Delhi. ஸோ இந்தியா கேட் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டிருக்கு. So the names of the armed forces personnel martyred during the conflicts are inscribed on the memorial wall. So in the memorial wall நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களோட பெயர்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ராணுவ வீரர்களோட நிறைய பேர் சண்டையில இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட பேரும் இந்த நினைவு சின்னத்தை சுவர்கள்ல கல்வெட்டுல என்ன பண்ணிருக்காங்க, பதிச்சிருக்காங்க. ஸோ அந்த தியாகிகள் தினத்துல மார்ட்ரே டேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து மலர் வளையம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் பார்த்தோம். ஹியர் we entered into the main course of the lesson, Indian Armed Forces. So first இதுல ஆர்மி பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். தி லேண்ட் பேசிஸ் பிரான்ச் ஆர்மி இன் த வேர்ல்ட். ஸோ ஆர்மி அப்படிங்கிறது ஒரு உலகிலேயே மிகப்பெரிய என்ன சொல்றது, நில அடிப்படையிலான ஒரு பிரிவு இது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் கமாண்டட் பை த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஸோ இந்த இவர் தான் வந்து சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப். இவரை வந்து ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். who is a 4-star general. ஸோ 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு ஜெனரலை தான் the சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரசன்ட் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் முகுந்த் நரவானே அப்படின்றவர் தான் பிரசன்ட் ஆர்மியோட சீஃப் ஸ்டாஃப். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆர்மி சீஃப், இவர் வந்து நேவல் சீஃப், இவர் வந்து ஏர்ஃபோர்ஸோட சீஃப். அதாவது டாப் ரேங்க்ல இருக்கிற சீஃபை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
இதுல 3 பேரும் ஒரே நேரத்துல இருக்காங்க. So இந்த ஆர்மி இந்தியன் ஆர்மியோட பிரைமரி மிஷன் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the primary mission of the Indian Army is to ensure national security, national unity, defending the nation from external aggression, internal threats and maintaining peace and security within its border. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்டரில் எப்படி நிற்கிறாங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்தியன் ஆர்மியோட ப்ரையாரிட்டி அண்ட் பிரைமரி மிஷன் சொல்லலாம். ஸோ நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது தேசிய பாதுகாப்பு, நேஷனல் யூனிட்டி நம்மளோட தேசிய ஒற்றுமைக்காகவும், டிஃபெண்டிங் த நேஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், அதாவது வெளியிலேருந்து யாராவது அட்டாக் பண்ணும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், இன்டர்னல் த்ரெட்ஸ், ஸோ உள்நாட்டு அச்சுறுத்தல் தான் இருக்கும் இல்லையா, அப்போ அதே மாதிரி நாட்டோட எல்லைக்குள்ள வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை, அதாவது அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கறது தான் இந்த இந்தியன் ஆர்மியோட முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட முதன்மை பணிகளும் இதே தான், அதாவது பிரைமரி மிஷன், அதாவது இதுதான் அவங்களோட வேலை, இதை செய்யறது தான் அவங்களோட வேலை அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக அவங்க வந்து வெயில் மழை எதுவுமே யோசிக்காம என்ன பண்ணுவாங்க, பனிலெல்லாம் கூட இந்த சியாச்சன் கிளேஷியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பனிப்பொழிவு இருக்கும். ஸோ அந்த பனிப்பொழிவிலும் லடாக் ரீஜன்லாம் அவ்வளோ பனிப்பொழிவிலையும் நம்மளோட வீரர்கள் என்ன பண்றாங்க, எல்லை பாதுகாப்பு படையில இருக்காங்க இல்லையா. So it conducts humanitarian rescue operations during the natural disaster and calamities. So இதே மாதிரி இந்த இந்தியன் ஆர்மிக்கு வந்து எல்லையை பாதுகாக்கிறது மட்டும் பிரைமரி மிஷன் கிடையாது. இதை தவிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எனி நேச்சுரல் கலாமிட்டிஸ், இப்போ ஃப்ளட்டோ எர்த்குவேக்கோ வந்தது அப்படின்னா உடனே அங்கே இந்தியன் ஆர்மி போய் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. இப்போ ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னா அதை அடக்க வந்து இந்தியன் ஆர்மி போவாங்க அலாங் வித் த போலீஸ். ஸோ இதே மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும்பொழுதும் நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கும் பொழுதும் the Indian Army will go and join with the rescue team. And the Indian Army has a regimental system. அதாவது இந்தியன் ஆர்மியில வந்து ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த சிஸ்டம்ல தான் அது அவங்க ஒர்க் பண்றாங்க. It is operationally and geographically divided into 7 commands. So நம்மளோட இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆபரேஷனல் ரீஜனுக்காகவும் ஜியோகிராபிக்கல் அதாவது புவியியல் அடிப்படைக்காகவும் இதை வந்து 7 படை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. 7 கமாண்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. They are divided into 7 commands. ஸோ கீழே இருக்கிற இது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கலவரம் நடக்கும்பொழுது இந்தியன் ஆர்மி இருக்காங்க பார். ஸோ தே go along with the police, okay, in order to bring the peace and security in those region. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கலவரம் நடக்கும் பொழுது போலீஸோட இந்தியன் ஆர்மியும் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியன் ஆர்மியோட ரோல் இங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லேண்ட் ஸ்லைடோ இல்லைன்னா இப்போ உத்தரகாண்ட்லாம் வந்து அடிக்கடி லேண்ட் ஸ்லைட்ஸ் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் ஏற்படும். ஸோ ஃப்ளட்டு, ஸோ அதே மாதிரி ஏற்படும் பொழுதெல்லாம் அங்கெல்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த அங்கே இருக்கிற பிலிகிரிம் போனவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பா திருப்பியும் அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இங்க பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆர்மியை சேர்ந்தவங்க தான், ரெஸ்கியூ டீம்ல இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கள பாதுகாப்பா இன்னொரு இடத்துக்கு சேர்க்கறது தான் இவங்களோட வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளட் இந்த ரிவர்ல, ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு அழைச்சிட்டு வராங்க பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளட் டைம்ல வந்து ரெஸ்கியூ டீம் போட்ல வந்து அந்த ஃப்ளட்னால பாதிக்கப்பட்ட மக்களை என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் ஆர்மியோட அனதர் பார்ட் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸை தவிர்த்து. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கேடர் பார்த்தோம் சொன்னேன் இல்லையா. ஸோ ஜெனரல் அவர் தான் ஆர்மியோட சீஃப் ஸ்டாஃப். அடுத்தது லெப்டினன்ட் ஜெனரல், அவர் கீழே இருக்கிறவர். அடுத்தது மேஜர் ஜெனரல். 4th கேடர்ல இருக்கிறவங்க பிரிகேடியர். அடுத்தது 5th கேடர்ல இருக்கிறவங்க கலோனல். அடுத்தது லெப்டினன்ட் கலோனல், மேஜர், கேப்டன், லெப்டினன்ட். ஸோ இதுதான் ஆர்மியில இருக்கிற ஒர்க் ஹைரார்கி. ஸோ இந்த அடிப்படை லெப்டினண்டா இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி கேப்டன் ஆவாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க மேஜர் ஆவாங்க.
இங்க இருக்கிறவங்க லெப்டினன்ட் கலோனல் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லோவஸ்ட் ரேஞ்ச்ல இருந்து ஹையஸ்ட் போஸ்ட் வரைக்கும் அவங்க ப்ரொமோஷன்ல போக முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்மியை பத்தி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நேவியை பத்தி பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேவி. ஸோ நேவி அப்படின்னாலே என்னது, கடற்படை இல்லையா. ஸோ த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த நேவி இஸ் டு சேஃப்கார்ட் த நேஷன்ஸ் மேரிடைம் பார்டர்ஸ் and in conjunction with the other armed forces of the Union act to deter or defeat any threats or aggression against the territory, people or maritime interest of India. So இந்த நேவியை பொறுத்த வரைக்கும் இதோட அடிப்படை நோக்கம், முதன்மை நோக்கம் என்ன, பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் டு சேஃப்கார்ட் த நேஷன்ஸ் மேரிடைம் பார்டர். அதாவது நம்மளோட நாட்டோட கடல் எல்லை இருக்கு இல்லையா, அந்த கடல் எல்லையை பாதுகாக்கிறது தான் இதோட பிரைமரி அப்ஜெக்டிவ். அண்ட் இன் கன்ஜெஷன் வித் அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது அவங்க மட்டும் தனியா பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they you act to deter or defeat any threats. அதாவது நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கடல்சார் நலன்களுக்கு எதிராக ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தாலோ அதை டிஃபீட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சேர்ந்து நம்மளோட டெரிட்டரியும் மக்களையும் பாதுகாப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஸோ இதுதான் அவங்களோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கும். ஆர்மி இது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், ஏர்ஃபோர்ஸ் இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே வந்து நேவி அவங்களோட யூனிஃபார்ம், அவங்க எடுத்துக்கிற ட்ரைனிங் இதெல்லாம் தான் அங்கே இருக்கும். ஸோ நேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அட்மிரல் அவங்க தான் சீஃப் இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட் பிக்சரில் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் சீஃப் இல்லையா. ஸோ அட்மிரல் சீஃப் இங்கே இருக்காரு. இதெல்லாம் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கும் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். ஸோ இதுதான் நம்மளோட நேவல் ஃபோர்ஸோட ஷிப்பு. இது வந்து சப்மரைன்லாம் இருக்கும் இங்கே. அங்கே மேலேயே என்ன இருக்கும், கப்பல் மேலேயே வந்து விமான தளமும் இருக்கும். So the chief of the naval staff, 4-star admiral. So இவர் தான் அந்த 4-star admiral கரம்பீர் சிங். இவர் வந்து May 31st 2019 இருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு. ஸோ நேவலோட சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிரல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இட் ஹாஸ் 3 நேவல் கமாண்ட்ஸ். அதாவது இதுல வந்து எப்படி வந்து ஆர்மியில வந்து 7 படை பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நேவல் ஃபோர்ஸ்ல வந்து 3 பிரிவுகள் இருக்கு. ஸோ இதோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேங்க்குக்கு பேர் தான் அட்மிரல், இவர் தான் சீஃப். இவருக்கு கீழே வைஸ் அட்மிரல் இருப்பாரு, தென் ரீர் அட்மிரல், கமாண்டர், கேப்டன், கமாண்டர் அண்ட் லெப்டினன்ட் கமாண்டர், லெப்டினன்ட் அண்ட் சப் லெப்டினன்ட். ஸோ இவங்க தான் இதோட கேடர். இதுல முதல் 3 வந்து ஹையஸ்ட் கேடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேவியோட டியூட்டி என்ன அப்படின்னா நம்மளோட கடல் எல்லையை பாதுகாக்கிறது அவங்களோட மெயின் டியூட்டி. ஸோ அடுத்தது நம்ம ஏர்ஃபோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏர்ஃபோர்ஸ். த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் தி ஏர் ஆர்ம் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது நம்ம இந்தியாவுக்கு மேல இருக்கிற ஏர் ஸ்பேஸை பாதுகாக்கிறது தான் இவங்களோட முக்கியமான எய்மே. ஸோ அதை செய்யறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ அதோட சீஃப் ஏர் சீஃப் மார்ஷல், இவர் வந்து 4-ஸ்டார் ஆஃபீஸர், இவர் தான் அதோட ஹெட்டு. இவரை வந்து நம்ம ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இருக்கிற பிரசன்ட் ஏர் சீஃப் மார்ஷல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் ராகேஷ் குமார் சிங் பத்வூரியா, இவர் தான். அண்ட் its primary mission is to secure Indian airspace and to conduct aerial warfare during the armed conflict. இப்போ அண்டை நாடுகளோடையோ இல்லைன்னா மற்ற நாடுகளோட சண்டை போடும் பொழுது அந்த ஏர் ஸ்பேஸ் ஏரியல் வார்ஃபேரை இவங்க தான் நடத்துவாங்க. அண்ட் இதோட பிரைமரி மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு செக்யூர் த இந்தியன் ஏர் ஸ்பேஸ். அதாவது இந்தியாவுக்கு மேல இருக்கிற ஏர் ஸ்பேஸை பாதுகாக்கிறது தான். வேற எந்த நாடுகளோட பிளேன், அதாவது போர் விமானமும் அந்த நம்ம இந்தியன் டெரிட்டரிக்குள்ள நுழையாம பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலை. And the chief of the air staff and
Air Chief Marshal is a 4-star officer and is responsible for the bulk of operational command of the Air Force. So இவர்தான் வந்து Chief of the Air Force, Air Chief Marshal அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து ஒரு 4-star officer. இவர் தான் வந்து full Air Force commandோட operational commandோட head அப்படின்னு சொல்லலாம். And it has 7 commands. அதாவது இதுல 7 படை பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஆர்மியும் has got 7 commands and Air Forceம் 7 commands and Naval மட்டும் 3 commands. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இட்ஸ் ஏர் சீஃப் மார்ஷல் இருக்காது இல்லையா, அவரோட 4-star சீஃப்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 4-star போட்ட பேட்ஜ் இருக்கும். இது வந்து இது இந்த இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கும் அந்த பேட்ஜு. அதே மாதிரி இதுவும் இருக்கும். ஸோ இதுதான் இண்டிகேஷன் தட் தே பிலாங்ஸ் டு ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் இதுதான் வந்து ஃபைட்டர் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போர் விமானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இது. இதில் வந்து இட் கேன் கேரி த டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பாம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாகசம்லாம் செஞ்சு காட்டுவாங்க. நீங்கள் வந்து இதில் பார்த்துருக்கலாம், ரிபப்ளிக் டே அன்னைக்கோ இல்லைன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கோ. ஸோ தே யூஸ் டு ஷோ த ஏர்ஃபோர்ஸ் டேன்னு ஒரு நாள் இருக்கும். அந்த ஏர்ஃபோர்ஸ் டேல பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விமான சாகசங்கள்லாம் செஞ்சு காமிப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட நேவல் டீமும் ஏர்ஃபோர்ஸ் டீமும் ஒரே இடத்துல இருந்து கைகுலுக்கி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஃபைட்டர் பிளேன்ஸ். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏறி பயிற்சி செய்கிறதும் இந்த ஏர்ஃபோர்ஸில் தான் செய்வாங்க. ஏன்னா தே ஹேவ் டு டேக் ட்ரைனிங் இல்லையா, எப்படி அதை ஓட்டுறது. அந்த ஃபைட்டர் பிளேன்லாம் ஓட்டுறது வந்து இட்ஸ் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி சாகசம், இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா இந்த சாகசம்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேல பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட யூனிஃபார்ம், ஏர்ஃபோர்ஸோட யூனிஃபார்ம் இதுதான். ஸோ இந்த ஃப்ளைட்டோட மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வித்தியாசமாக இருக்கும். இதுதான் அவங்களோட பேட்ஜு. ஸோ இந்த கலர் யூனிஃபார்ம்ல இருந்தால் அவங்க தே பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லலாம், நம்ம ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபைட்டர் பிளேன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது வெரைட்டியாக இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த திங் விச் தே ஆர் கேரிங் இல்லையா, அந்த எந்த வெப்பன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைட்டர் பிளேன்ஸ் ரொம்ப நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இது மேலே இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபைட்டர் பிளேன்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது ட்ரைனிங் குரூப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 3 பெண்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 women ஃபைட்டர் பைலட் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அந்த ஃபைட்டர் பிளேனை ஓட்டுற பைலட்ஸ். ஸோ முதல்ல இவங்க தான். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஃபைட்டர் பிளேனில் ஓட்டுற பைலட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த சிம்பிள் இருந்தாலே அது வந்து ஏர்ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஸோ ஃப்ளைட் பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இவங்க யார் அப்படின்னா அவந்தி சதுர்வேதி இவங்க, தென் பாவனா காந்த் இவங்க அண்ட் மோகனா சிங் இவங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் ஏர்ஃபோர்ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் பைலட்ல முதல் 3 பெண்மணிகள். ஸோ அடுத்ததான் இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு மார்ஷல். இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 5-star ரேங்க் கொண்ட ஒரு ஜென்ரல் போஸ்ட். இதுதான் இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல மிக உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே ஒரு பதவி தான் இருக்கு, ஃபீல்டு மார்ஷல்ட்டு. இந்த ஃபீல்டு மார்ஷல் வந்து 3 டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கிற பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த 5-star ரேங்க் கொடுத்து ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற போஸ்ட்டை கொடுப்பாங்க. சாம் மானிக்ஷா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆஃப் இந்தியா. சாம் மானிக்ஷா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஎம் கரியப்பா, இவர் தான் செகண்ட் ஃபீல்டு மார்ஷல். இது ரெண்டுமே கேஎம் கரியப்பா தான். ஸோ செகண்ட் ஃபீல்டு மார்ஷலாக இருந்தவர் கேஎம் கரியப்பா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 1 வேர்ட்ல கேட்பாங்க. ஸோ ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து 4-star ரேங்க் தான். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா
4 நட்சத்திர அந்தஸ்து, அதாவது 4 ஸ்டார் ரேங்க் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஃபீல்டு மார்ஷல் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிஃபென்ஸ் ஹெட். ஸோ இந்திய மிலிட்டரி இல்ல உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்ஸ் சிஸ்டம்லயே உயர்ந்த பதவி இதுதான், ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 5 ஸ்டார் ரேங்க் கொண்ட ஒரு போஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாம் மானிக்ஷா அண்ட் செகண்ட் ஒன் KM கரியப்பா. இவர் தான் சாம் மானிக்ஷா, இவர் தான் KM கரியப்பா. ஸோ இந்த போட்டோ பாத்தீங்கன்னா இவர் தான் அர்ஜுன் சிங் மார்ஷல். So Arjun Singh was the first and the only officer of the Indian Air Force to be promoted to 5-star rank as marshal. So Air Force ல இருந்து மத்த ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து ஆர்மில இருந்து ப்ரமோட் ஆனவங்க. இவர்தான் வந்து ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து ப்ரமோட் ஆனவர். So Arjun Singh was the first and the only office of the Indian Air Force to be promoted to 5-star rank as marshal. மார்ஷலா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ப்ரமோட் ஆன ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் சிங் தான். அவர் தான் இவர். ஸோ ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ அடுத்ததா இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா புக்ல கொடுத்துருக்காங்க. த மெட்ராஸ் ரெஜிமெண்ட். The Madras Regiment is one of the oldest infantry regiment of the Indian Army, originating in the year 1758. அதாவது நம்மளோட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லலாம். இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் வந்து அதுவும் என்னது ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி, அதாவது காலாட்படையை ட்ரைனிங் பண்ற ஒரு அகாடமி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்மிக்கான ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஒரு அகாடமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 1758ல. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட்ல கேட்கலாம், விச் இஸ் த ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா இன்ஃபேண்ட்ரி அப்படின்னாலே காலாட்படைன்னு அர்த்தம் இல்லையா? சோல்ஜர்ஸ்லாம் நடந்து போய் சண்டை போடுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1758ல மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் ஓல்டஸ்ட் ஒன். ஸோ த ரெஜிமெண்ட் சென்டர் இஸ் அட் வெல்லிங்டன், உதகமண்டலம், தமிழ்நாடு. ஸோ நம்ம உதகமண்டலம்னா என்ன, ஊட்டியில இருக்கிற வெல்லிங்டன் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து இதோட ட்ரைனிங் அகாடமி இருக்கு. ஸோ நிறைய படத்துல கூட மிலிட்ரி அப்படின்னாலே அந்த இடத்த தான் காமிப்பாங்க, நிறைய சினிமால பார்த்துருக்கலாம் நீங்க. ஸோ ட்ரைனிங் அகாடமி அப்படின்னாலே அந்த வெல்லிங்டன், உதகமண்டலத்தில் இருக்கிற வெல்லிங்டனை தான் காமிப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற வெல்லிங்டன், உதகமண்டலம் இஸ் நத்திங் பட் ஊட்டியில் இருக்கிற வெல்லிங்டன் தான் நம்மளோட ரெஜிமெண்ட் சென்டரா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட், இதுதான் ஊட்டியோட ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ இங்கே தான் ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பரைடோட ரிஹர்சல் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரைனிங் அகாடமியோட ஃபுல் வியூ. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் இதை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, தே யூஸ் டு செலிப்ரேட் ஆல் த ஃபெஸ்டிவல்ஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தே யூஸ் டு டேக் ட்ரைனிங்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ பேசிக் ட்ரைனிங் இங்கே தான் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது இந்த இடம் தான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், OTS. In 1962, after the Sino-Indian War, the need to expand the number of officers was felt. அதாவது 1962ல நமக்கும் சைனாக்கும் பயங்கர சண்டை. ஸோ அந்த சண்டையோட முடிவில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது, அதாவது நம்மளோட ஆஃபீஸர்ஸ்க்கான ட்ரைனிங் பத்தலை அப்படின்றது. ஸோ இந்த சண்டையெல்லாம் முடிவுக்கு வந்த உடனே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னா, ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஒரு ட்ரைனிங் நல்லா கொடுக்கணும், நிறைய ஆஃபீஸர்ஸை ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அதனால 2 officers training schools were established in Pune and Chennai to train the officers for emergency commission into the army. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும்பொழுது எமர்ஜென்சியா நிறைய ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்ம ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா 1962 வார்ல போது நம்ம ரொம்ப தவிச்சு போயிட்டோம், இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இல்லாத ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால
அவங்களால அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுனால 2 ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ஸை தொடங்கினாங்க. ஒன் அட் புனே, another one at சென்னை. So the 1st January 1988, the school was renamed as the Officers Training Academy, OTA. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு அகாடமி அப்படின்ற வார்த்தையை போட்டுட்டாங்க 1988 1st ஜான்வரியிலேருந்து. ஸோ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் வந்துருச்சு. நம்ம சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கத்தியபாரா பிரிட்ஜ் ஏறும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஓடிஏ இருக்கு. இது வந்து சென்னையில் இருக்கிற சென்டர். ஸோ அது ஃபுல்லாகவே கண்டோன்மெண்ட் ஏரியா. அங்கே உள்ள வந்து ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ட்ரைனிங் அகாடமி இருக்கும். அங்கே ஆஃபீஸர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ தே யூஸ் டு டேக் ட்ரைனிங் இன் தட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி தான் அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் இருக்கும். ஸோ இந்த பீரங்கி தான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அந்த ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி ஒன்று, பெரிய ஒரு பீரங்கி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆஃபீஸர்ஸ் அகாடமியோட உள்ள நுழைவு வாயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து சென்னையில் இருக்கு. ஸோ உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸர்ஸ் தே யூஸ் டு டேக் த ட்ரைனிங். ஸோ அந்த டிஃபென்ஸ் அகாடமியில் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறது, ஷூட்டிங் எல்லாமே ட்ரைனிங் எடுத்துப்பாங்க அந்த ஆர்மியில். ஸோ இது மாதிரி தான் ட்ரைனிங் செஷன் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா அந்த 1962 வார்க்கு அப்புறம் தான் ஒரு ரியலைசேஷனே வந்தது. ஆஃபீஸர்ஸை வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் நிறைய ஆஃபீஸர்ஸை இன்வால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரெயின்டாக இல்லை அப்படின்றதுனால தான் நிறைய ஆஃபீஸர்ஸ் அகாடமியை உருவாக்கினாங்க. அதில் ஃபஸ்ட்டு பூனே, சென்னை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் கயாவில். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க டு மீட் த வார். அட் த டைம் ஆஃப் வார் வந்து எப்படி அவங்க அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங். இதில் வந்து எல்லா விதமான ஒரு ட்ரைனிங்கும் அவங்களுக்கு அங்கே உள்ள கொடுப்பாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இந்தியன் ஆர்மியில் இருக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிற ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்தியன் கோஸ்டல் கார்ட் அதுலேருந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.